ரெட்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல நம்ம சூர்யா, அதுக்கடுத்து நம்ம பூஜா ஆக்டே இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக்ல 2D தயாரிப்பில் இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் லவ் ஆக்ஷன் திரைப்படம் மே 1ஆம் தேதி உலக அளவில் ரொம்பவே கிராண்டா இந்த ரெட்ரோ திரைப்படம் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம லாஸ்டா கங்குவா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சூர்யா அவருடைய ரசிகர்கள் மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணல, ஏமாற்றமா போயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த ரெட்ரோ டெஃபினட்டா இந்த திரைப்படம் நம்ம சூர்யா அவர்களுக்கு கம்பக்கா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மே 1 வெயிட் பண்ணி பார்ப்போம். இடையில இருக்கிறது இன்னும் 2 வாரம் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை தேட்டர்ல பார்க்க போறோம். சரி, இந்த ரெட்ரோ படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்துல பண்ண போறாங்க. அது ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாம ஒரு ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதனுடைய அபிஷியல் அப்டேட்டுமே வந்துருச்சு. நாளைக்கு நேரு ஸ்டேடியத்துல இந்த ரெட்ரோ படத்தோடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நடக்க போகுது. அது ஒரு ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாம ஆடியோ பிளஸ் ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்போதைக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ நாளைக்கு ரெட்ரோ படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ட்ரைலர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வாரம் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே படத்தோடைய ஒர்க் முடிச்சு, அதாவது சென்சார் முடிச்சு படத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு யூபிஐ வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தோடைய ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 48 நிமிடம். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 3.5 மணி நேரம், ஐ மீன் 3.25 மணி நேரம் தியேட்டர்ல இந்த படத்துக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ 2.75 மணி நேரம் தாங்குமா அப்படின்றது எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கேன். ஏன்னா ரன் டைம் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துல கண்டென்ட் இருந்தா ஓகே. ஆனா வலுன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு லவ் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்புல. ஸோ எப்படி என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனா இப்போதைக்கு அஃபிஷியலா இந்த படத்தோடைய ரன் டைம் அப்படின்றது 2 மணி நேரம் 48 நிமிடம். படத்துக்கு யூபிஏ சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம லேட்டராக அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ஆல்பம் கண்டிப்பாக நல்லா போட்டிருப்பாரு நம்புறேன். ஏன்னா ஏற்கனவே 3 பாடல்கள் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பேன். நாளைக்கு ஃபுல் ஆல்பமும் வெளிவரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.